பிரைஸ் த லார்ட். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வேண்டிய ஒரு சிந்தனை தெளிவுகளை நம்ம இன்னைக்கு சிந்தித்து விட்டு ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஒரு முக்கியமான டாபிக், மனைவிகளுக்கான ஒரு டாபிக் இது. கண்டிப்பா இதை எல்லாருமே பாருங்க. ஒரு நல்ல ஒரு மனைவியுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும், அந்த மனைவிக்குள்ளாக எப்படியெல்லாம் ஒரு குணங்கள் இருக்கும் என்றதை நம்ம பொதுவாக இன்னைக்கு நம்ம போட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தயவு செய்து நீங்க இதை இதை மற்றவங்களோடு நீங்க பகிர்ந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மனைவிக்குள்ளாக இருக்கிற எதிர்பார்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். நம்பர் 1, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவும் பெற்றுக்கொள்கிறான் என்று நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 22வது வசனத்துல பார்க்கிறோம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெற்றுக்கொள்கிறான். 2வது பாயிண்ட், தன் உள்ளத்தை போல அவள் இல்லத்தையும் வைக்க விரும்புகிறார். உண்மையாகவே ஒரு நல்ல மனைவி அவங்க உள்ளம் எப்படி இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னாக்கா அவங்க இல்லத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவங்க வீடு எப்படி இருக்குது, ரொம்ப அழகா வச்சுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க உள்ளம் எப்படி அழகா இருக்குதோ அதே மாதிரி அவங்கள்ட்ட இல்லத்தையும் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு ஒரு மனைவிக்குள்ளாக, ஒரு பெண்ணுக்குள்ளாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு குணம் இது. 3வது பாயிண்ட், வாய் நிறைய பேசி வாழ்க்கையும் சூழ்நிலையும் கலகலப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். கண்டிப்பா நல்லா பேசணும்னு ஆசைப்படுவாங்க. சிலர் ரொம்ப அமைதியாவே இருப்பாங்க. ஆனா வாழ்க்கையும் சூழ்நிலையும் எப்படி இருக்கணும்னாக்கா, அவங்க பேசுறாங்களோ பேசலையோ, அமைதியா இருக்கிறாங்களோ நல்லா பேசுறாங்களோ, பட் வாழ்க்கையும் அவங்கள சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷமா இருக்கணும், நல்ல கலகலப்பா இருக்கணும்ட்டு ஆசைப்படுவாங்க. ஒரு நல்ல மனைவியுடைய எதிர்பார்ப்புகள் இப்படியெல்லாம் இருக்கும். 4வது பாயிண்ட், யாராவது என் கதையை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது உண்மையாகவே எல்லா பெண்களுக்குமே இருக்கிற ஒரு குணாதிசயம். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா மனைவிகளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பெண்களுக்குமே இருக்கிறது. என் கதையை யாராவது கேட்பாங்களா? எவ்வளவு நாளைக்கு நம்மளே வச்சுட்டு, சில பெண்கள் ரொம்ப ஃபியூ, அதாவது சில பெண்கள் தான் தங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் தம் நிறைய பெண்கள் எப்பவுமே யா யார் கூடயாவது அவங்க கதையை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஒருவேளை அந்த ஷேர் பண்ணும்போது தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, எந்த சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க, அவங்க உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் நீங்க அதை சொல்லலாமா வேண்டாமா என்ற தீர்மானம் பண்ணிட்டு தான் நீங்க சொல்லணும். ஏன்னாக்கா எல்லாரையும் நம்பி எல்லா எல்லா கதையும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா நீங்க பேசணும்னு ஆசைப்படுவீங்க, அதனால நீங்க பேசுறதுக்கு ஆள் வேணும்னு எதிர்பார்ப்பீங்க. 5வது பாயிண்ட், தன் சமையலை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கண்டிப்பா வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு மெயின் செஃப்பா இருப்பாங்க மனைவிமார்கள், நிறைய மனைவிமார்கள். இன்னைக்கு இந்த இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாம் போட்டு கத்துக்கிறாங்க. நிறைய செய்வாங்க, நல்லா செய்வாங்க. காலையில பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் ருசியா செஞ்சு அனுப்புவாங்க. நல்லா அவங்களுக்கு ஏத்த மாதிரி செய்வாங்க. ஏன்னா நான்லாம் அப்படிதான் பண்ணுவேன். பிள்ளைங்களுக்கு எது இஷ்டம், அது மாதிரி அந்த ஏத்த டிஷ்ஷஸை செய்யறது வீட்டுல. இது செஞ்சா நல்லா இருக்குமா, அதை செஞ்சா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறது. செய்யறது மட்டும் இல்ல, நல்லா செஞ்சு வச்சுட்டு எல்லாரும் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே எழுந்திருச்சு போனா யாருக்குமே பிடிக்காது. அதனால அவங்க கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க, சூப்பரா இருந்தது உங்க சமையலு, நல்லா செஞ்சிருந்தீங்க. நான்லாம் எப்படின்னாக்கா நானே கேட்டுருவேன், நல்லா இருந்துச்சா அப்படின்ட்டு கேட்டுருவேன். அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நானே கேட்டுருவேன். ஸோ ஏன்னா நம்மளுடைய மனசை போட்டு நம்மளுடைய அன்பை போட்டு செய்யறதுனால அந்த ஒரு டிஷ்ஷஸுமே சூப்பரா இருக்குன்றத நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நீங்களும் அது மாதிரி எதிர்பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா யாராவது நம்ம சமையலை பாராட்டணும் அப்படின்ட்டு நம்ம கண்டிப்பா எதிர்பார்ப்போம். ஸோ வீட்டில் இருக்கிறவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஒவ்வொரு மனைவிக்கும் அவங்க செய்யற ஒவ்வொரு டிஷ்ஷையும் நல்லா பாராட்டி சொன்னா நல்லா இருக்கும், நல்லா இருந்தா. ஸோ இதையும் நம்ம மனசுக்குள்ள நீங்க வச்சிருக்கிறீங்கனாக்கா இது மற்றவங்களுக்கு தெரியறது நல்லது. 6வது பாயிண்ட், தனக்கென்று வாழாமல் மற்றவர்களுக்கு தன்னை கொடுத்து தானும் மரியாதையுடன் வாழ விரும்புகிறார். உண்மையான கதை இது. உண்மையாகவே ஒவ்வொரு பெண்ணும் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்காக யாருமே வாழறதே கிடையாது. வீட்டுக்குள்ள பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு டைமே இருக்காது. எல்லாம் பிள்ளைகளை கவனிப்பாங்க, கணவனை கவனிப்பாங்க, மாமியாரை கவனிப்பாங்க, மாமனாரை கவனிப்பாங்க, அம்மா அப்பாவை கவனிப்பாங்க, சொந்த பந்தங்களை கவனிப்பாங்க. அந்த மாதிரி தனக்கென்று வாழ்றதுக்காக அவங்களுக்கு டைமே இருக்காது. ஆனா மற்றவர்களுக்காக தன்னை கொடுத்து தானும் மரியாதையுடன் வாழ்வார். ரொம்ப அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க.
அ யாருன்னா வீட்டுக்கு வந்தா, அவங்கள எப்படி கவனிக்கணும்? அவங்க அவங்க தன்னுடைய கணவர் வீட்டார எப்படி கவனிக்கணும்? மனைவி வீட்டார அவங்களுடைய வீட்டார எப்படி கவனிக்கணும்? மற்ற சொந்த பந்தங்கள் வந்தா எப்படி இருக்கணும்? ஏன்னா, அதுல ஒரு மரியாதைல்ல. எப்படி இருக்கிறாங்க? அதிலயே தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த வீட்டுக்குள்ள எவ்வளோ சந்தோஷம் இருக்குது, எவ்வளோ சமாதானம் இருக்குது, அந்த மனைவி எப்படி இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் ஒரு மனைவி தான் கண்டிப்பா. இந்த இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ப ஒரு மனைவியாக இருந்து எடுத்து செய்யும்போது, அந்த வீடே சந்தோஷமா இருக்கும். அந்த வீடே சூப்பரா இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. 7வது பாயிண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். என் கணவன் தான் சூப்பர்மேன். நம்பர் 1 த பெஸ்ட்டாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கண்டிப்பாக. உங்களுடைய கணவன் தான் நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா இருக்கணும், சொசைட்டில வந்து சமுதாயத்துல எல்லாருக்கு முன்னாடியும் சூப்பரா வந்து நிக்கணும், அப்படின்ட்டு கண்டிப்பா எதிர்பார்ப்பீங்க. அ ஒரு வேளை மேட்சிங் ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஒருவேள நல்ல நல்ல சூப்பரான ரொம்ப அழகான நல்ல ஒரு ட்ரெஸ்ஸ போட்டு சூப்பரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க கொண்டு போணும். நீங்க அப்படி அப்படி விரும்புகிற ஆள் ஒவ்வொரு மனைவியுமே அப்படி விரும்புகிற ஆள். த பெஸ்ட்ட விரும்புறீங்க. நம்பர் 1 இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்க. அது ஒரு நல்ல கருத்து. நல்ல பாயிண்ட். அத நல்லா கண்டிப்பா கீப் அப் பண்ணிக்கங்க. எங்க போனாலுமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 8வது பாயிண்ட் வந்து பிற பெண்களோடு அவரு ரொம்ப வழிஞ்சுகிட்டு பேசுறதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. ஆ யார்ட்டனா பெண்ணுகிட்ட பேசுறாங்கனாக்கா கூட, அத கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க. அதுக்கு மேல அவங்க ரொம்ப டவுட் வருதுனாக்கா, கண்டிப்பா அத விரும்பவே மாட்டாங்க. எல்லா கணவன்மார்களுக்கும் இது தெரியணும். இது தெரிஞ்சு கண்டிப்பா அ அவங்க வந்து இந்த விஷயத்துல ரொம்பவும் டென்ஷன் ஆகாதபடி, அ ரொம்ப அழகா நீங்க உங்களையே வச்சு நீங்க டீல் பண்ணீங்கனாக்கா அழகா இருக்கும். அ எல்லாத்துக்கும் அ தப்பாவே யோசிக்காம, எல்லாத்தையும் தப்பாவே மனசுக்குள்ள போட்டுக்காம, தப்பாவே பேசாம, ஒரு சந்தேகத்தோடு பேசாம, அ ஒரு வேளை நல்லா பேசுனா, அ மனைவிமார்கள் அத நல்லா அழகா நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா நல்லாருக்கும். ஏன்னா கண்டிப்பா இன்னொரு பெண்ணு கூட பேசுறத மனைவிமார்கள் விரும்ப மாட்டாங்க. 9வது பாயிண்ட் பீடி, சிகரெட்டு, போதைப் பொருட்கள், குடி, கஞ்சா, சாராயம் போன்ற நாற்றம் எடுக்கும் பொருட்களையும், செயல்களையும் கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. நெறைய வீடுகளில இன்னைக்கு சண்டை, பிரிவினை எதுனாக்கா, கணவன் வந்து இப்படி குடிச்சிட்டு வராரு, இப்படி கஞ்சா எடுக்குறாரு, கணவன் வந்து இப்படி அ இப்படி போதைப் பொருட்கள்லாம் எடுக்குறாரு, பீடி பிடிக்கிறாரு, சிகரெட் பிடிக்கிறாரு. ஏன்னா, அவங்க வந்து அந்த நாற்றத்தோட அ அவங்க வந்து ஒரு கணவனுடைய ஹெல்த் நல்லா இருக்கணும்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் குடிச்சா, இதெல்லாம் எடுத்தா, கண்டிப்பா அவருக்கு ஆபத்தாகுமே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அத மனசுக்குள்ள வைக்கிறாங்க வைக்கிறாங்க. பிளஸ் அதோடைய நாற்றங்களும் பிடிக்கவே பிடிக்காது. ஏன் வீடு ஃபுல்லா புகை அடிச்சுக்கிட்டு, வீடு ஃபுல்லா அந்த கஞ்சா நாசம் வந்துகிட்டு, பிள்ளைங்க இருப்பாங்க. பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க இத பார்த்து? அ இவரு சிகரெட் குடிக்கிறாரு, இவர் சிகரெட் பிடிக்கிறாரு, பீடி பிடிக்கிறாரு, அ குடி குடிக்கிறாரு. இதெல்லாம் பிள்ளைங்க பார்ப்பாங்களா? இந்த போதைப் பொருட்கள பார்த்து பிள்ளைங்க எப்படி நெறைய யோசிப்பாங்க மனைவிமார்கள். கண்டிப்பா. ஸோ ஒரு மனைவியுடைய எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பா இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கு கூட அட்லீஸ்ட் நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு, ஜாலியா வெளியில போயிட்டு, நல்லா கூட இருந்துகிட்டு, நல்லா ஆண்டவர ஆராதனை பண்ணிக்கிட்டு, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா, அதெல்லாம் ரொம்ப இஷ்டமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி நாற்றம் எடுக்கும் பொருட்கள வீட்டுக்கு கொண்டு வந்து, அ ஒரு இன்னும் சில கணவன்மார்கள் இருப்பாங்க, நெறைய பொய் பேசுவாங்க. அதுவும் பிடிக்காது. அ குடிச்சிட்டு வந்தீங்களான்னு கேட்டா இல்லன்னுவாங்க. பீடி பிடிச்சீங்களான்னு கேட்டா இல்லன்னுவாங்க. எல்லா கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையா இருப்பாங்க. சில 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 கணவன்மார்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மனைவி கிட்ட மறைச்சு வைப்பாங்க எல்லாத்தையும். அதுவும் கண்டிப்பா மனைவிக்கு பிடிக்கவே பிடிக்காது. மனைவி எப்படின்னாக்கா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுடுவாங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுருவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்க ஒருத்தர் மேல அன்போடு எல்லாத்தையும் தங்களுடைய அன்ப போட்டு ஒருத்தர கவனிப்பாங்க. ஒருத்தர் மேல கரிசனையா இருப்பாங்க. ஸோ, அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. வந்து பொய் சொல்லிட்டு வர்றது, அ அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது கண்டிப்பா. ஸோ, இத கொஞ்சம் பார்த்து இருந்தா, வீட்டுக்குள்ள இது தெரிஞ்சா நல்லாருக்கும். மனைவிக்கு இது பிடிக்காதத நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கணவன் எடுக்கிற முடிவுகள் நல்லாருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 10வது பாயிண்ட்டு, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள்.
ரொம்ப அருமையான வருஷம். பாக்கியவதி என்கிறார்கள். அவர் புருஷன் அவளை பார்த்து, "அநேக பெண்கள் குணசாலியா இருந்தது உண்டு. நீயோ அவர்கள் எல்லாரும் எல்லாரைக் காட்டிலும் மேற்பட்டவள்" என்று அவளை புகழ்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம். கண்டிப்பாக அ இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனைவிக்குள்ள இருக்கிற நல்ல ஒரு குணாதிசயங்கள். இந்த குணாதிசயங்கள் ஒரு மனைவிக்குள்ளும் கண்டிப்பா இருக்கிறது. இத கொண்டு போற விதம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இத புரிந்து கொண்டா நல்லா இருக்கும். கண்டிப்பா மனைவிமார்களுக்கு மட்டுமல்ல, கணவன்மார்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நானு கண்டிப்பா நாளைக்கு நான் அத போடுகிறேன். அடுத்த நாள் நான் போடுகிறேன். ஏன்னா இது ரொம்ப ஒரு குடும்பத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு 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 சின்ன ஒரு பாயிண்ட்டா நம்ம சிந்திக்க வேண்டிய பாயிண்ட்டா இத போட்டிருக்கும்போது, ஒருவேளை ஒவ்வொரு மனைவிமார்களும் இத சிந்தித்து நீங்க செயல்பட்டீங்கன்னாக்கா, எனக்குள்ள இந்த நல்ல குணங்கள் இருக்குது. இத இன்னும் நல்லா மேம்படுத்தலாமே! இத நல்லா நான் இன்னும் உயர்த்தி பேசலாமே! இத 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 வைத்து நான் இன்னும் நல்லா வாழலாமே! அ ரொம்ப டென்ஷன் ஆகுறத விட்டுட்டு, ரொம்ப கோவப்படுறது, வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, குடும்பம்னு ஒண்ணு வந்துருச்சுனாக்கா, ஒரு மனைவியுடைய எதிர்பார்ப்புகள் இப்படிதான் இருக்கணும். அ அதனால அதனால கண்டிப்பா இந்த ஒரு நற்குணங்களையும் நமக்குள்ள வைத்து நம்போ ஜெபிக்கும்போது, கண்டிப்பா ஒரு நல்ல புத்தியுள்ள ஸ்திரியாக நம்மளுடைய குடும்பத்தை கட்ட முடியும். அது இல்லாமல் கர்த்தரிடத்துல நம்மளுடைய கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் நம்ம வைத்து ஜெபிக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட்ட நீங்க கேட்டீங்க. மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா. பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனைவிக்குள்ளாக இருக்கிற நல்ல எதிர்பார்ப்புகள் எல்லாம் நீர் எங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் குடுத்ததுக்காக நன்றி சுவாமி. அநேக பெண்களுக்கு ஏசப்பா ஆண்டவரே எப்படி வாழணும் என்று தெரியாமல் ஆண்டவரே எல்லாத்தையும் போட்டு ஆண்டவரே தங்களுடைய பழைய குணங்களினாலே எல்லாத்தையும் கெடுத்துக் கொள்ளுகிறார்கள் ஐயா. ஆண்டவரே இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணங்களை வைத்து நான் எப்படி வாழ முடியும்? புத்தியுள்ள ஸ்திரீயாக எப்படி இருக்க முடியும்? என்று அவங்க யோசிக்கட்டும் சுவாமி. அதே மாதிரி கணவன்மார்கள் ஆண்டவரே, இதெல்லாம் அவங்களுக்கு ஆண்டவரே புத்திசாலித்தனமா அவங்களும் நடத்துவதற்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு மனைவியுடைய எதிர்பார்ப்புகள் இப்படியெல்லாம் இருக்கிறதே என்று கணவன்மார்கள் புரிந்து கொள்ள அவங்களுக்கு உதவி செய்ய விடமா ஜெபிக்கிறோம் சுவாமி. பரலோக பிதாவே, ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பமும் அற்புதங்களை பார்க்கட்டும். ஒவ்வொரு கணவன் மனைவிகளும் ஆண்டவரே சுவாமி அவங்க ஆண்டவரே அற்புத விதமாக, அதிசய விதமாக உமக்குள்ளாக ஆண்டவரே அந்த குடும்பங்களை கட்டுவதற்கு உதவி செய்வீராக. பிள்ளைகளும் நல்ல பழக்கத்தை கற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் ஐயா. குடும்பங்களை நேசிக்கிறவர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரலோக பிதாவே, நீர் வாரும் பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. ஒருத்தருக்கும் இது பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கண்டிப்பாக இந்த மனைவியின் எதிர்பார்ப்புகள வந்து கணவன்மார்கள் நீங்க பார்க்கும்போது, இது உங்களுக்கு கண்டிப்பா பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு மனைவிமார்களும் நீங்க இந்த மாரி குணத்துல நீங்க இருக்கிறீங்கனாக்கா, உங்க குடும்பம் நல்லா இருக்கும். கணவன்மார்களும் ஒரு வேளை இத கேட்கிறீங்கனாக்கா, கொஞ்சம் அப்படியே ஸ்லைட்டா மாத்திக்கிட்டு, இப்படி வாழ்ந்து பார்க்கலாமே, இந்த மாரி போய் பார்க்கலாமே, என் குடும்பம் இன்னும் நல்லா இருக்குமேன்னு என்று நீங்க சொல்லி சிந்திச்சீங்கனாக்கா, இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பா இது உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த சேனல ஜெபிக்கலாம் வாங்க இந்த சேனல் நீங்க ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து உங்களுக்கு ஜெப குறிப்புகளோ, கவுன்சிலிங்கோ தேவைப்பட்டால் எங்களுடைய நம்பருக்கு நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க எங்களுக்கு கால் பண்ணலாம். தேங்க் யூ சோ மச். காட் பிளெஸ் யுவர் ஃபேமிலி.